சந்தர்ப்ப சூழ்நிலையும் சாட்சியும் மல்லிக்கு எதிராக இருக்கிறதுனால நீ பெருசா ஊதி மல்லிய மாட்ட வச்சிடலான்னு நினைக்கிறேன். இந்த பார், அந்த கேஸ நான் தான் வாதாட போறேன். அதனால உன்னோட பேரு தான் கெட்டு போகுது. தயவு செஞ்சு இப்பவே அந்த முடிவை மாத்திக்க. ஓ, ஐயாவோட பேரை தீபனுங்கிற பேர்ல இருந்து கர்ணன்னு மாத்திட்டீங்களோ? ரொம்ப கருணையாவே நடந்துட்டு இருக்கீங்க. வைஃப் விஷயத்துல கருணையோட நடந்துக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா சார்? இந்த பாரு, இது வரைக்கும் நீ கையில் எடுத்த எல்லா கேஸையும் ரொம்ப நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்க. உனக்கு டிபார்ட்மெண்ட்லயும் ரொம்ப நல்ல பேர் இருக்கு. ஆனா ஏதோ பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு அந்த நிரபராதி மல்லிய தண்டிச்சிடணும்னு நினைக்கிறேன். நீ அப்படி முடிவு பண்றனா அதுதான் நீ தோக்குற முதல் இடமா இருக்கும். என்ன இருந்தாலும் நீ என்னோட வைஃப், சாரி, எக்ஸ் வைஃப். நீ தோக்கிறத நான் விரும்பல. அந்த அக்கறையில தான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். மிஸ்டர் தீபன், என் கரியர், என் லைஃப் இதெல்லாம் எப்படி வச்சுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் வாங்கின எந்த மெடலும் எந்த சர்டிபிகேட்டும் உங்க அட்வைஸ்னால நான் வாங்கல. சோ இப்பவும் எனக்கு உங்க அட்வைஸ் தேவையில்லை. நீங்க கிளம்பலாம். ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். சிலகுட்டி, என்னடா டல் ஆயிட்டீங்க? நொசி நொசி பண்ணலாமா? பாருங்க பாப்பா, அம்மா எப்பவும் அப்படித்தான். ஓகேவா? அவங்களுக்கு தெரியாம சாப்பிட்டுருங்க. ஓகே? செல்லுண்டா நீ. டாடிக்கு சரி, போயிட்டு வரவா? டாடா. பை. வரேன் அங்கிள். சரிப்பா. ஏமா, தம்பி உனக்கு நல்லது சொல்ல தானே வந்திருக்காரு. அதான் அவர் போடுற முதல் வேஷமே. நம்பி இடம் கொடுத்தீங்கன்னு வைங்க, அடுத்து அவரோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவாரு. சில நல்லவங்க சந்தர்ப்ப சூழ்நிலையில தப்பா நடந்திருப்பாங்க. அதை வச்சு மொத்தமா அவங்கள தப்பா இடப்படக்கூடாதுமா. மாமா, எனக்கு 28 வயசு ஆகுது. இந்த வயசுல யார் நல்லவங்க யார் தப்பானவங்கன்னு என்னால அனலைஸ் பண்ண முடியும்னு நான் நம்புறேன். சோ தயவு செஞ்சு என் விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. வா. வெண்பா, ஹோம்வொர்க்லாம் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன்டாடா. வெண்பா, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. வீட்ல பல பிரச்சனை போயிட்டு இருக்கிறதால என்னால உன் ஸ்டடீஸ் பத்தி கேட்கவே முடியல. ஸ்டடீஸ்லாம் நல்லா போயிட்டு இருக்குல்ல? டாடா, நீங்க சொல்லி கொடுத்ததே மனசுல நிறைய இருக்கு. இந்த மந்த்லி டெஸ்ட்ல கூட கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் டாடா. அப்படியா? அதுலயும் மல்லிமா இருக்காங்களே, ஸ்டேஷன்ல இருக்கும்போது கூட மயில் சித்திக்கு ஃபோன் பண்ணி அவளுக்கு நாளைக்கு மேக்ஸ் டெஸ்ட் இருக்கு, அவளோட உட்காந்து மேக்ஸ் போடவேன்னு மறக்காம சொன்னாங்க. டாடா, ஸ்டடீஸை நான் பாத்துக்கிறேன். நீங்க இந்த பிரச்சனையெல்லாம் மட்டும் சீக்கிரம் முடிங்க டாடா. கண்டிப்பா செல்லம், முடிச்சிடலாம். வெண்பா, ஸ்நாக்ஸ் யார்கிட்டயும் வாங்கி சாப்பிட வேண்டாம். நான் கிரேப்ஸ் வச்சிருக்கேன், அதை சாப்பிட்டுக்கோ. சரியா? சரி மல்லிமா. ஆட்டோ வந்துருச்சு, வா. குட் மார்னிங் சார். உங்களை பார்க்கவே முடியறதில்ல. கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன் சார். சரி வெண்பா, போலாமா? இந்தாங்க, இந்த மாசம் ஆட்டோ வணங்க. சார், 1ஆம் தேதி ஏன்னா டான்னு பணம் கொடுக்குறீங்க. நான் நல்லா தான் சார் இருப்பேன். அண்ணே, இன்னொருத்தர் இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னீங்களே, ஆள் கிடைச்சிட்டாங்களா? மேடம், சொல்ல மறந்துட்டேன். இன்னையில இருந்து இன்னொரு பொண்ணும் நம்ம ஆட்டோல வராங்க மேடம். நம்ம வெண்பா ஸ்கூல் தான். எனக்கு வீட்டு வாடகை பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு மேடம். ரொம்ப சந்தோஷம் அண்ணே. ஹை ஜாலி. டெய்லி ஆட்டோல தனியா போறது போர் அடிச்சுது. இப்போ எனக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் கிடைச்சிருச்சு. ஜாலி. இங்க பாரு வெண்பா, பார்த்த உடனே கை கொடுத்து இன்ட்ரோடியூஸ் ஆயிரணும். ஓகே டாடா. அவ கூட கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஷேர் பண்ணிக்கோ. ஓகே மல்லிமா, நான் போயிட்டு வரேன். பாய் டாடா. பாய் மல்லிமா. பாய். பாத்து குடு சார். வரேன் சார். வரேன் மேடம். டா வெண்பா, தேங்க்ஸ் பாத்து டாடா. போடுவாங்க.
பாய் பாய். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.